உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலம். ஒருத்தர் வந்தார், பள்ளி வாசலுக்குள்ள வந்தார். உமர் தான் இருக்கிறாங்க, தொழுகைலாம் முடிஞ்சிருச்சு, அவர் லேட்டா வர்றாரு. அசர்ன்னு வச்சுக்கிடுவோமே, தொழுதார், கட 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 கடன்னு தொழுதுட்டு போயிட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா பிடிச்சிக்கிட்டாங்க, பிடிச்சி காதை அப்படி திருவிட்டாங்க. ஒரு காதை திருவிட்டு, என்ன தொழுற நீ, இது கட கட கடன்னு தொழுகிட்டு போ, தொழுகை இப்படியா தொழணும், போய் நிம்மதியா ஒழுங்கா தொழு, திருப்பி தொழ ஆரம்பிச்சிட்டோம் போ அப்படிங்கிறது. ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்புற மாதிரி அனுப்பிட்டாங்க. அந்த மனிதர் வந்து என்ன செஞ்சாரு, ராகத்தா அமைதியா உட்காந்து தொழுதுட்டு வெளியில வந்தோடனே இவங்களுக்கு உறுத்துது, அவர் காதை திருவிட்டமே. எப்படி யோசிக்கிறாங்க, சரி சொல்லி இருக்கலாம், இப்படி போய் காதை திருவி விட்டோமே. ஒரு ஜனாதிபதி காதை திருவியதற்கு யோசிக்கிறார்கள். அங்க வந்த உடனே சொன்னாங்க, இல்லப்பா நான் உனக்கு காதை திருவிட்டேன், எனக்கு பெரிய யோசனையா இருக்குது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப 2 தடவை தொழுதுட்டல்ல இந்த தொழுகையை, முதல்ல கடப்படா கடப்படான்னு தொழுதுட்டு போனேன், 2வது நிதானமா தொழுதா, இந்த 2 தொழுகையில் உனக்கு மன நிம்மதியை தரக்கூடிய தொழுகை எது எது என்று கேட்கிறான். இவங்களுக்கு நடுங்குது. நீ ஒன்னும் பயப்பட தேவையில்லை, நீ என்ன மனசுல உண்மையாக இருக்குதோ அதை கரெக்டா சொல்லி, பிரச்சனை இல்லை என்று அவர் கூழ்படுத்துறாங்க. அமீருல் மோமினீன், எனக்கு முதல்ல தொழுதுதான் மனசு ராகத்தா இருக்கு அப்படின்ட்டு. ஏன்பா அப்படி? 2வது முதல்ல தொழுது அல்லாவுக்கு, 2வது தொழுது உங்களுக்கு. பாப்பாக்கு பயந்து தொழுற பிள்ளைகள் இருக்குல்ல, அப்ப தொழுகையில் கூடுதல் குறைவு அமைதி வேகம் என்றெல்லாம் அது 2வது விஷயம். பரிசுத்த எண்ணத்தோடு இறைவனை நினைத்து வணங்குதல் என்பது இருக்கிறதே, அது பாக்கியமானது.